எங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் எங்களை நெருங்கி வர்ற மாதிரி இருந்துச்சு. பர்த்டே எப்படா செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம். முதல்ல 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையிலே சொல்கிறேன், ஃபினான்ஷியலி ஸ்ட்ரக்குங்க. ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட அழுதுட்டு இருந்தேன். ஐயோ பிறந்தநாள் அதுமா பிள்ளை அழுதேன்னு சொல்லிட்டு இவங்களும் அழுதுட்டாங்க. அப்புறம் பாப்பாவை நாங்கள் பார்த்தோம். அது எப்படி உள்ள இருக்கிற பாப்பா என்ன பண்ணாலும் சரி, அவன் ஆக்சிடென்ட் மீட்டிங் ஏன்ப்பா உன்னாலதான் பார்த்து அப்படின்னாலே எங்க அம்மா கேக்குறாங்களா, கேட்டு நீங்க பண்ணாம இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளா கேட்டேன். அவங்களுக்கு தான் நாங்களும் பேச்சுவார்த்தை ஆகி அது கைகலப்பா மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மேலே பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் சுதாகரி மேலே பாரு மாப்ள. தனா குடும்பத்துடன் சண்டையிட்ட மணி. எல்லாருக்கும் வணக்கம். பர்த்டே வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, டிஎம்லேயும் நிறைய பேர் கேட்டீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பர்த்டே வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. போன வருஷம் ஏதோ எங்களால் முடிஞ்ச குட்டியான ஒரு சர்ப்ரைஸ்லாம் பண்ணோம். மதுரையில் பண்ணோம்ல, இந்த வாட்டியும் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. மதுரையில் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். எப்படியோ அது சர்ப்ரைஸாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னோடய பர்த்டேக்கு சர்ப்ரைஸ்ன்னு செம்மையாக ஒன்று பண்ணாங்க தானே. அதனால இந்த வருஷம் பெருசாக எதுவும் பிளான் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஏன்னா எங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் எங்களை நெருங்கி வர்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயங்கள்னால் உங்கள்கிட்ட எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஏதோ பிரச்சனைகள் எங்களை சுற்றி வர்ற மாதிரியே இருந்துச்சு. என்னோடய பர்த்டேயில் நிறைய பிரச்சனை வெடிச்சிச்சு. அதனால் வீடே காலி பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ இந்த வருஷம் பர்த்டேவை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபிக்ஸடாக இருந்தோம். அதே நேரத்தில் எங்களுக்கு நம்ம இப்போ பர்த்டேக்காகன்னு ஒரு ஃபண்டு வச்சுருப்போம்ல, அந்த ஃபண்டு லாஸ்ட் மினிட்ல வராமல் போயிடுச்சு. வராமல் போனதுனால பர்த்டே எப்படா செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு டீசெண்டாகவே செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஏமா ஆமாம், பர்த்டே கேர்ள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், ஓரளவு டீசெண்டாலாம் இல்லை, மனசு திருப்தியாக செலிப்ரேட் பண்ணோம் இந்த வருஷம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தனாவோட பர்த்டே எப்படி போச்சு அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது முதல் நாள் நைட்டு 12 மணிக்கெலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சுதன் எல்லாரும் கேக் கட் பண்ணாங்க. முதல்ல அதை தான் போடணும். முதல்ல 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, சுதனு தனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் பின்னாடி வெளியா கேக் கட் பண்ணாங்க. தனா இந்த ஃபர்ஸ்ட் ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. ஆமா, அப்படியே பின்னாடி வெளியா வீட்டுக்குள்ள கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன கூப்பிட்டாங்க. இப்போ தனுஷா சர்ப்ரைஸ் பண்ண போறோம் நாங்க. வந்ததே பெரிய விஷயம். இங்க வந்ததே பாப்பா தான். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. 12 மணிக்கெல்லாம் கேக்ல வேற என்னது அவர் குயின் எழுதிருந்தாங்க. அது எனக்கு இல்ல, பாப்பா கண்டி எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உனக்காக தான் எழுத சொன்னதுனால தானே. ஓஹோ. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் கேக்கு. அப்புறம் உங்க ஆசிரமத்தில் ஒரு கேக்கு. மொத்தத்தில் 2 கேக்லேயே முடிஞ்சிருச்சு. எனக்கெல்லாம் 4 கேக் வெட்டினா தானா. 4 கேக்லாம் வெட்டல. 4 கேக் வந்துச்சுமா. எப்படின்னு கணக்கு சொல்லிட்டா, நீ 1 வெட்டினியா, மானசா 2 வெட்டினாளா, மக்கள் என்ன 1 வெட்டினாரா, அப்புறம் அவங்க சர்ப்ரைஸ்ல இருந்து ஒன்று வெட்டினாங்களா. 6-7 கேக் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற நம்ம சென்னையில இருக்கும் போது அது நம்மளுக்கு, இப்போ நான் சென்னையில இருந்தேன் அப்படின்னா அவங்க ஏதாவது பண்ணி இருந்திருப்பாங்க கண்டிப்பா. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஃபினான்ஷியலி ஸ்ட்ரக்குங்க.
நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். அவர் வந்து திருப்பி தரல. அவர் தராமல் விட்டதுனால இந்த பர்த்டேவே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இன்னொன்று எனக்கும் வந்து உடம்பு சரியில்லை மீன்ஸ் அப்பப்போ ரொம்ப டயர்டாக இருக்கனால இந்த வாட்டி பர்த்டே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும் நானுமே எதிர்பார்த்துட்டே தான் இருந்தேன். நானும் எதிர்பார்த்தேன். ஆமாம் உண்மையிலே ரொம்ப சிக்கா இருந்தா அந்த பர்த்டே அன்னைக்கு ரொம்ப அழுதுட்டேன் நான் அன்னைக்கு லிட்ரலா. என்னப்பா இதுக்கும் ஆமா வாமிட் எனக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியல அன்னைக்கு. ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட அழுதுட்டு இருந்தேன். ஐயோ பிறந்தநாள் அதுமா பிள்ளை அழுதேன்னு சொல்லிட்டு இவங்களும் அழுதுட்டாங்க. எனக்கு என்ன பண்ணு சம்டைம்ஸ் எனக்கு என்ன பண்ணுதுன்றதை எனக்கே சொல்ல முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஏதோ சம்திங் ரியாக்ட் ஆகுது. அதெல்லாம் அந்த பாப்பாவால தான் நினைக்கிறேன். அப்புறம் பாப்பாவை நாங்கள் வந்து பார்த்தோம் ஒரு ஸ்கேனில். அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இன்னொரு விளாகில் போடுவியாமா? போடுவேன். என்டி ஸ்கேன் விளாக் வந்து தனுஷா சேனலில் வரும். சரி வந்துச்சுன்னா இல்ல என்டி ஸ்கேன் விளாக் வந்து ரசிகனின் ரசிகன் மணி ஏதோ ஒரு சேனல்ல என்னோட சேனல்ல வந்து எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, எனக்கு இப்போ எத்தனை மந்த் ஆகுது, பேபியோட ஹெல்த் எப்படி இருக்கு, நான் எந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன் எல்லாமே என்னோட சேனல்ல நான் பர்சனலா ஒரு விளாகா போடுறேன். 3 டைம்ல 4 டைம் 4 ஹாஸ்பிட்டல்ல போய் 4 செக்அப் பண்ணியாச்சு. 4 வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். ஆனா எதையுமே முடியல கைஸ். சம்டைம்ஸ் நான் ரொம்ப சிக் ஆயிடுறேன். பொய்யே டிவி பார்க்குறா எப்போ ஏதாவது வீடியோ எடிட் பண்ணலாம். ஆமா சத்தியமா ஃபோன் நோண்டவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. டிவி நான் முன்னாடிலாம் டிவியே பார்க்க மாட்டேன், ஃபோன் தான் நோண்டிட்டு இருப்பேன். இப்போ டிவி தான் ஃபுல்லாக பார்க்குறேன், ஃபோனே நோண்ட மாட்டேங்க. அது எப்படி உள்ளே இருக்கிற பாப்பா வந்து பூரி கேட்கும். ஓகே கணேசன் கடையிலேருந்து பூரி கேட்கும். சரி உள்ளே இருக்கிற பாப்பா வந்து சிக்கன் கேட்கும். ஓகே சிக்கன் நூடுல்ஸ் ஏரல்ல A1 ஹோட்டலில் தான் வேணும் அப்படின்னு கேட்குமா? ருசி கண்டுக்குச்சு பிள்ளை. நான் என்ன பண்ணுவேன், ருசியா கேட்குதுங்க கைஸ். இன்னும் வெளியில வந்ததுக்கப்புறம் பிள்ளைய சாக்கா வச்சு பிள்ளை என்ன சொல்லுதுன்னு அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லி என்ன சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவேன். எல்லாரும் சொல்கிறாங்க இவ வந்து அந்த ப்ரெக்னன்சி வார்டு கூட்டு போகும்போது ஒன்று பண்ணுவா, அதை பார்க்க முடியாது எங்களாலும் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வேற என்ன பண்ணாலும் சரி அவள் வந்து ஆக்சிடென்ட் மீட்டிங் ஏன்ப்பா உன்னாலதான் பார்த்து அப்படின்னாலே எங்கள் அம்மா ஏழை சும்மா இருக்க மாட்டியால அப்படி எங்கள் அம்மா சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ வந்து எங்கள் மாமியார் என் பக்கம், எப்போவுமே அவங்க என் பக்கம் தான். என் மாமியார் என் பக்கம் தானே. நான் எப்படி நம்ம காலையில் எழுந்தோடனே அம்மா பீட்ரூட் ஜூஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கொடுப்பாங்க. மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லில ஊத்திட்டு வந்துருவாங்க. இல்ல நான் எப்பவுமே நான் ஊத்த மாட்டேன். எப்பவாச்சு நான் என்ன பண்றது, வேற வழி இல்ல. அவங்க அம்மா கால் பண்ணி இங்க பாருங்கம்மா இந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறாமா. நீங்களே சொல்லுங்க, முந்தா நாள் வச்ச சிக்கன் முந்தா நாள்லாம் இல்லைண்ணா நேத்து நைட்டு. அது நான் வந்து அதான் நேத்து நைட்டு வச்சுதான் இன்னைக்கு சாப்பிட்றேன். அதான் நான் நேத்து தானே சாப்பிட்டேன், அதனால முந்தா நாள்னு அதை சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஹெல்த்தியா இல்லையா? அது ஹெல்தி தான், நானே ஒத்துக்கிறேன். நூடுல்ஸ் அன்ஹெல்தி தான். பாப்பாக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, அதனால கொஞ்சோன்னு சாப்பிட்டேன். கொஞ்சம் தயவு செஞ்சு புத்திமதி சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் வழக்கம் போல இந்த பிறந்தநாளும் ரொம்ப சிறப்பாக 11 மணிக்கு எழுந்திரிச்சாங்க. எந்திரிச்சிட்டு அப்புறம் குளிக்க வைக்கிறதுக்குள்ள படாத பாடாயிருச்சு. மணி 11 குளிக்க போதனா? நீ குளிச்சா தானே பாப்பா குளிக்கும். மற்றதுக்கெல்லாம் சொல்ற பாப்பான்னு குளிக்க போவ பிறந்தனா. ஏன்னா மற்ற சும்மா நார்மல் டேஸ்லயே மேடம்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சணும். அதுவும் இப்போ வேற வயிற்றுல பிள்ளைய வேற வச்சிருக்காங்களா, அதனால அவங்க வைக்கிறதா சட்டம். இப்போ என்ன சொல்லுவாங்க, பிரெக்னெண்டா இருக்கும்போது 2 தடவை குளிக்கணும் 3 தடவை குளிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லட்டும், சொல்லியாது. நீ குளிப்பாங்க 2 நேரம் 3 நேரம் குளிக்கிறதுலாம் இருக்கு. ஆனா சொல்ற டைம் குளிக்க மாட்டாங்க. எனக்கு இன்னொரு கிஃப்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறேன். என்னமோ அவனுக்கு தான் பிறந்தனாலுமே அவன் தான் முதல்ல குடிச்சிட்டு வந்திருக்கான். இந்த 11க்கு முன்னாடி எழுந்திருக்கணும். அம்மா நிறைய நேரம் திட்டுறதே எதுக்குன்னா, அது வரைக்கும் உள்ள புள்ள பசியோட இருக்கும். அதனால அம்மா மட்டும் இல்லை, தனாவோட அப்பாவுமே அடிக்கடி சொல்றது அதுதான். 11க்கு முன்னாடி வரைக்கும் எழுந்திரிச்சிரு, 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஏதாவது சாப்பிட்டு மறுபடியும் படுத்துவங்கன்னு சொல்லுவாங்க. மேடம் தூக்கத்தில் மட்டும் அடிக்ட். நைட்டு வந்து எனக்கு தூக்கமே வர மாட்டுக்கு. ஏன்னா நான் மத்தியானம் நல்லா தூங்கிடுறனால நைட் எனக்கு தூக்கம் வர மாட்டுக்கு. நைட் லேட்டாக தூங்கி காலையில் லேட்டாக எழுந்திக்கிறேன். இதான் ரீசன்.
அதே மாதிரி உடல் ரீதியாகவும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆமாம் கொனட்டல் கொடுக்குறாரு உள்ளேருந்து. நாங்கள் அதெல்லாம் வந்து தனியாகவே ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ப்ரெக்னன்சி ஜேர்னி வீடியோ போடுங்க உங்களுக்கு என்ன கேட்குறாங்களா? கேட்டு நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளாக கேட்டேன். நீ வந்து தனியாக உன்னோட சேனலில் இதை பற்றி உன்னோட இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னி பற்றி வீடியோ போடு, அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஷார்ட்ஸாவது போடு அப்படின்னு நான் எவ்வளோ கேட்டேன். நானும் போடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த சோம்பேறி வந்து சோம்பேறித்தனம் அதுதான் உண்மை. படுத்தே இருக்கணும்னு தோணுது. டிவி 24 மணி நேரம் டிவி தான். இந்த ஃபர்ஸ்ட் 3 months அப்படிதான் இருக்கும். காலையில் 11 மணிக்கு தான் வழக்கம் போல் எழுந்திரிச்சிட்டு அப்புறம் கோயிலுக்குலாம் போகணுன்னு பிளான் பண்ணோம். வழக்கம் போல் அந்த பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. எந்த கோயிலுக்கும் போகல. அம்மாட்ட மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் மத்தியானம் வந்து ராஜேஷ், நம்ம எப்போவுமே வழக்கமாக நாசிரியத்தில் ஒரு ஆசிரமத்துக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆசிரமத்துக்கு இந்த வருஷமும் பண்ணோம். அதை வந்து ராஜேஷ் தான் அந்த செலவெல்லாம் பார்த்துக்கிட்டான். அவன் இந்த வருஷம் நான் பண்ணிக்கிறேன் அன்றைக்கி. ராஜேஷ் தானோட சர்ப்ரைஸ் எனக்கு அது கொஞ்சோண்டு போடுறேன். மீதி எல்லாமே ராஜேஷோட சேனலில் தான் வரும். ராஜேஷோட சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. முதல்ல நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். எனக்கு என்ன ஒரு ஆசையாக இருந்துச்சுன்னா, இவளுக்கு வந்து இது 21st பர்த்டே. ஸோ 21 சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக நான் நோட்ஸ்லாம் போட்டு எழுதி வச்சுருந்தேன், இத்தனை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு காமிச்சாங்க. ஆமாம், அதில் ரொம்ப முக்கியமாக நான் வந்து இது பண்ண ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் இதை சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான சர்ப்ரைஸாக அதில் வச்சுருந்தது, தனாவோட அப்பா அம்மாவுக்கு தனா கையாலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா நிறைய வீட்டில் வந்து பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பொண்ணுங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணும், அது நடக்காமே போயிடும். ஸோ இது நம்ம பண்ணோம்னா ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருக்கும், நம்மளை பார்க்குற யாராச்சும் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை தான் ப்ரைமரியாக வச்சுருந்தேன். ஆனால் என்னோட ஹார்ட் லக் அப்பா அம்மாவால் வர முடியல. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் வருவாங்கன்னு. இல்லை என்னன்னா என்னோட பர்த்டே வந்து வெனஸ்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெனஸ்டே என் பர்த்டே, சண்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஒர்க் இருந்ததுனால அவங்களால வர முடியல. ஆனால் அவங்க வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆசிரமத்துக்கு வருவாங்க. எங்கே அப்படி வரும்போது தனா கையால் ஏதாவது ஒன்று செய்வோம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறைய ஒரு 21 கிஃப்ட்டு பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டும் வரல. ஒருத்தர்கிட்ட நான் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன். அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வரும்னு பார்த்தா அவங்க 10,000 பிச்சு அனுப்புனாங்க. மொத்தமே 20,000 தான் வந்துச்சு. இன்னும் 30,000 வரவே இல்லை, இன்றைக்கி வரைக்கும் வரல. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இன்னொன்று என்ன பிளான் பண்ணேன்னா, தனாவுக்கு இங்கே இன்றைக்கி இப்போது சம்மர் சீசன்றதுனால சுத்தமாக இருக்க முடியல. அதனால் ஏசி வாங்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஏசி போய் புக் பண்ணிட்டு வந்துடலாம் இஎம்ஐலையாச்சு அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ ஏசி வாங்குறதுக்காக ஏரலுக்கு போனோம். அங்கே ஒரு 7,500. அங்கே ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் ஒரு 7,500, என் பர்த்டேக்கு ஒரு 7,500. அதான் அதனால தான் நான் நினச்சேன், ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி வந்துட்டே இருக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் எந்த பிரச்சனைக்குமே போகலை. நாங்கள் பாட்டுக்கு போனோம், ஏசி புக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வரும்போது பைக்கில் ஃபுல் போதையில் வந்து ஒருத்தன் வம்பிழுத்துட்டு போகிறான். வம்பிழுத்தா நாங்களும் பேச்சுவார்த்தை ஆகி அது கைகலப்பா மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்டேஷனில் போய் அவன பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வர வேண்டியதாக போச்சு. ஸோ தனாவோட பர்த்டேவும் எனக்கு 3/4 நேரம் ஸ்டேஷன்லேயே முடிஞ்சிருச்சு. அந்த ஏசி பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சின்ன பிளான் வச்சுருந்தோம்ல, அதான் என்னென்னா இந்த ஃப்ளக்ஸு, நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, ஃப்ளக்ஸை மாடியிலேருந்து ஸ்க்ரால் பண்ணி விடுறது. நான் எப்படி பார்த்தா இந்த சர்ப்ரைஸ் வந்து காலையிலே பண்ணிவிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த கட் அவுட் வெளியிலே தொங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சொதப்பி சுதாகர் பண்ண ஒரு சம்பவத்தினால டிலே ஆகிடுச்சு. சரி போயிட்டு இதாக ஃப்ளக்ஸ் வச்சுருக்கோம், மேலேருந்து ஊற்றி விட போகிறோம். கீழே அப்படியே வரும்போது தனம் வேணும் வாயப்படப்பான்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம சம்பவத்தெலாம் சொன்னதுனால அப்செட்டாக தான் இருக்கா. அப்புறம் முக்கியமான விஷயம், நீ கரெக்டாக கட் அவுட்டை விடாமல் ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். பிடிக்கலன்னு ஏன் அம்மா வீட்டாக தான் இருக்கு, கரெக்டாக பிடிச்சிடும். பண்ணி வீடியோவே போயிரும்டா. அப்புறம் நீ கீழே போயிட்டு அவளை வெளில வந்து நிப்பாட்டி வச்சுட்டு நான் கால் பண்ணுறேன். யாரோ ஒருத்தவங்க வராங்கன்ற மாதிரி இது ரியாக்ட் பண்ணுங்க. அப்புறம் இங்கே பாரு, மெயினாக மேலே பாருன்னு சொன்னதுக்கப்புறம் சுதாகரி நீ வந்து அதெல்லாம் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கோ. தனா சென்டராக இருக்க மாதிரி எடுத்துக்கோ. 3x போடாத, 1x எடு. நீ வந்து ஃப்ளக்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, இது மணமகன் அறை, இது மணமகள் அறை,
இது மனவரை. உங்களுக்கு ஃபோனு எனக்கு ஹிண்ட் வேணும். ஃபோன் பையன் நீ ஏதாவதுன்னா நீ எனக்கு எப்போ ஃபோன் அடிக்கியோ அப்போ நான் வந்து வாங்கி ஐயோ வேண்டாம் ஃபோன் அடிச்சு நீ சொல்லு ஹிண்ட் கொடு. சரி இவன்கிட்ட சொல்லுங்க, நான் இவன் சொல்கிறேன் அப்படி கேட்க. நீ என்னாலும் நீ கேட்டுக்கோ. போட்டு குழப்பறீங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் புதுசுப்பா, நீங்களே வச்சுக்கோங்க. இல்லை சரி, நான் இப்போ மேலே போகல, ஃபோன் அடிக்கேன். ஃபோன் அடிச்சுட்டு இப்போ நான் வந்து யாரையோ கூப்பிட போயிருக்கேன்ற மாதிரி அங்கே மேனேஜ் பண்ணிக்கோங்களேன். மாப்பிள்ள கூட்டிகிட்டு வா நீ எப்போ சொல்கிறியோ அப்போ நான் வந்து தானே மேலே பாருன்னு சொல்லி அவள் திரும்பி மேலே பார்க்கும்போது தான் நான் விடுவேன். சரியா? அவன் மேலே பார்க்கணும். பார்த்துட்டு இருக்கும்போது நான் மேலே நிற்பேன். நிற்கும்போது அவன் நான் என்னையை மட்டும் தான் பார்ப்பான். அப்புறம் நம்ம இதை விட்டுக்கலாம். வெளியெலாம் கிடையாது. ஒரு வெளியே போதும். ஹோட்டலில் தந்திரிப்பார் அப்படி ஒன்றும் ஆகாது. ஃபோனு 966 ஃபோன் வந்து அட்டன் பண்ணு. பண்ணிக்கலாம். ஏதோ பண்றாங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? என்ன அடிச்சு போட போறீங்க இல்லையே? அடிக்கடியே பேசிக்கிட்டு வாங்க. ஏதோ பிரச்சனை ஏற்படாது இப்போ சொல்லிட்டேன் முன்னாடி. சரி வா. ஆமா யார் கூட? வா அம்மா எனக்கு வயித்துல இப்படி குடுகுடுன்னு ஓடுது என் பிள்ளை. அதுக்கு மேல இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வா இங்கே வா, டக்குன்னு வா. பரவாயில்ல. சரி மேலே பாரு மணி எங்க? மாப்பிள கீழே வாங்க. இவ்வளவு தூரம் இருக்கு, இங்க பாருங்க. பர்த்டே மட்டும் தான் தெரியுது, ஹாப்பி தெரிய மாட்டுக்கு. எப்படி இருக்கு? சூப்பர். இதெல்லாம் அப்போவே பண்ணியிருக்கணும். எப்படி இந்த யோசனை உனக்கு வந்துச்சு? அது எப்போ வந்துச்சுன்னு கேளு. அப்போவே இருந்து உள்ளதாக இருக்கு. அந்த யோசனை வந்தனால இப்போ பிரச்சனையே. நீங்கள் மதியம் அங்கே போனீங்களே, அப்போவே வாங்கிட்டு வந்து கட்டில் கடியில் போட்டேன். ஆனால் அங்கே வச்சு ஓப்பன் பண்ணணும்னு நினச்சோம். அதை ட்ரெஸ்ட்டில் அப்படியே மேலேருந்து அப்படி இறக்கி விடணும். டைம் ஆயிடுச்சு அடிச்சு வர்றது. இது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வீடு காலி பண்ண வைக்காம வெடிலாம் போடாமல் எந்த ஆளுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் முடிச்சிட்டோம். இது வந்து உண்மையிலே இந்த பிளான் எங்கே வச்சுருந்தோம்னா ஆசிரமத்தில் வச்சு அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி இருந்தால் கேக் கட் பண்ணணும்லாம் நினச்சிருந்தோம். ஆனால் ஃப்ளக்ஸ் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்களுமே லேட்டாக தான் ஆர்டர் கொடுத்தோன்றதுனால லேட் ஆகிடுச்சு. அதனால நைட்டு தான் மாடியிலேருந்து அப்படி ஃப்ளக்ஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ அந்த சர்ப்ரைஸும் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கும் ஏதாச்சும் நைட்டில் வந்து நீ எப்படி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுவா அப்படின்லாம் ஏதாவது பிரச்சனை வராமல் நாங்கள் வந்து ஒரு 11 மணிக்கு மேலே யாருமே இல்லாமல் ரோட்டில் தனாவை மட்டும் வச்சு அப்படியே இறக்கி விட்டு, ஏன்னா நமக்கு தனாவோட ரியாக்ஷன் தான் முக்கியம், அவள் அதை பார்த்து எக்ஸைட் ஆகிறான்னு தான் முக்கியம். அப்படியே வச்சு முடிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே ஓரளவு சுமூகமாக முடிஞ்சிருச்சு. பர்த்டே வந்து சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, சரி பர்த்டே அன்னைக்கு தான் அந்த சர்ப்ரைஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ இதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாக என்றைக்கு நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம நினச்ச சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அதனால எனக்கு பர்த்டே முடிஞ்சிருச்சு, அதனால் எதுவும் பண்ண முடியலையேன்ற வருத்தம் இல்லை. நான் ஃபெயிலியர் ஆனாலும் நம்மளை பார்க்குற ஃபாலோவர்ஸுக்கு நான் கேட்குறது, ஒருவேளை உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஒய்ஃப் பர்த்டே இல்லை உங்கள் பார்ட்னர் பர்த்டேக்கு அவங்க வீட்டில் உள்ள அவங்களுக்கு பிடிச்ச அவங்க அம்மா அப்பா அவங்க கூட பிறந்தவங்க யாருக்காவது ஏதாவது செய்ய வச்சு பாருங்கள். அதோட சந்தோஷம் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கொடுக்கணும் இல்லாமல் போச்சு. நார்மல் டேஸ் எங்க சாட்டர்டே சண்டே என்ன டேவாக வேணா இருக்கட்டும், மண்டே டியூஸ்டே என்ன டேவாக இருக்கட்டும், அது வந்து நம்ம பொண்ணோட பர்த்டே அவ்வளோதான். அது சாட்டர்டே சண்டேலாம் அப்புறம் தான் இதெல்லாம் சமாளிப்பு. அது எனக்கு ஃபெயிலியர் ஆனது உண்மையிலேயே ரொம்ப வருத்தம் தான். இது வந்து தனா பேரண்ட்ஸ் கவனத்திற்காக சொல்கிறேன். அண்ட் சுதனும் வரல. சரி அப்பா அம்மா வேலை இருக்குது, ஓகே. சுதனும் வரல. சுதன் வந்து சுத்த போயிட்டான். தம்ப்நெயில்ல வந்து தனா குடும்பத்துடன் சண்டையிட்ட மணி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து இன்னொரு நல்ல vlogல சந்திக்கிறோம். இன்னொரு நல்ல vlogலயே நாங்க உங்களை பார்க்குறோம். ஏன்னா அடுத்த vlog வந்து பாப்பா vlog. என்றும் ரசிகர்களின் ரசிகையாக. Bye.